அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் இன்மை என்ற தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடல். பிறந்த குலம் மாயும் பேராண்மை மாயும் சிறந்த தம் கல்வியும் மாயும் கரங்கு அருவி கல்மேல் கழும் கணமலை நன்னாட இன்மை தழுவப்பட்டார்க்கு. நாலடியார். வறுமை வந்தால் எது எது போயிடும் என்று ஒரு பட்டியல் போடுறார் நாலடியாரில். என்ன சொல்கிறாரு? ஒலிக்கின்ற அருவிகள் கற்களின் மேல் விழுந்து தூய்மை செய்கின்ற கூட்டமான மலைகளை உடைய நாட்டுக்கு தலைவனே, வறுமை அடைந்தவர்களுக்கு அவர்கள் பிறந்த குடிப்பெருமை அழியும், பெரிய வலிமை அழியும், சிறப்பு வாய்ந்த கல்வி அழியும். வறுமை வந்துச்சுன்னா இதெல்லாம் போயிடுமா? இதெல்லாம் இல்லாமல் போயிடுமா? அப்போ இது குடிப்பிறப்பு, வலிமை, கல்வி ஆகிய சிறப்புகள் வறுமை வந்தால் அழியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வறுமையை ஒழிப்பதற்கு நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்ய வேண்டும். வறுமை அவ்வளோ கொடிது, கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. ஔவையார் நல்வழியில் சொல்லுவாங்க, எது எது போயிடுன்னு அவங்க ஒரு பட்டியல் போடுறாங்க. பசி வந்துச்சுன்னா மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல், பத்தும் பசி வந்திட பறந்து போம். இதெல்லாம் நடந்து போவதா? பறந்து போகுமா? உடனே ஓடி போயிடுமா? பசி அவ்வளோ கொடியது, வறுமை அவ்வளவு கொடியது. ஆக சான்றோர் பெருமக்களே, வறுமையை ஒழிப்பதற்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வோமா? நன்றி, வணக்கம்.